அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஆனந்த விளையும் பூமியடி பாடலை பார்த்தோம் இல்லைங்களா சென்ற வகுப்பில். அதோட 1 மார்க் வினாவிடைய இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல் ஒன்று, இன்னல். இச்சொல்லின் பொருள் துன்பம். இன்னலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம். இரண்டாவது, கும்மியடி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எப்படி பிரிக்கணும்? கும்மி கூட்டல் அடின்னு தான் பிரிக்கணும். சரிங்களா? கும்மியடி எப்படி பிரிக்கணும்? கும்மி கூட்டல் அடி. மூன்றாவது, ஆனந்தம். இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆனந்தத்தோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஆனால் அதோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருத்தம். ஆனந்தத்தோட எதிர்ச்சொல் வருத்தம். அடுத்தது, ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். அதாவது ஒரு சொல்லோட இறுதியில் ஒரே ஓசையாக முடியாத சொற்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஒன்று பாருங்கள், தேசமடி பூமியடின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரே ஓசையில் முடியுது பாருங்கள், அடி அடின்னு. அடுத்தது, கும்மி அடி கோடி. இறுதியில் எப்படி டிடின்னு முடியுது இல்லைங்களா? அடுத்தது, போற்றிடடி காத்திடடி. இதுவும் அடி அடின்னு முடியுது. அடுத்தது, போனதடி போற்றிடவே. இது இறுதியில் எப்படி முடியுது? இது போனதடின்னு முடியுது, இது போற்றிடவே. அப்போ இதுதான் என்னது? சரியான விடை. அடுத்தது, கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம். இங்கே 4 படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் கும்மி ஆட்டம் எந்த படத்தை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், தலையில் கரகம் வச்சு ஆடுறாங்க இல்லைங்களா? அதனால் என்னது? இதை வந்து கரகாட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது, குச்சி வச்சு ஆடுறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க? கோலாட்டம்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பாருங்கள், இந்த ஆட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம்னு சொல்லுவாங்க. நான்காவது, வட்டமாக நின்று கைத்தட்டி அது விளையாடுறாங்க இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? கும்மி ஆட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈ தான். சரிங்களா? அடுத்தது, மொழியோடு விளையாடுன்னு கொடுத்துருக்காங்க. படங்களின் பெயரை எழுதுக. பெயரின் முதல் எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொடுத்துருக்க படத்தில் முதல் எழுத்து இருக்கு இல்லைங்களா? அந்த முதல் எழுத்தெல்லாம் சேர்த்தா எந்த படத்தை குறிக்கணும் நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தணும். அதாவது கோடு போட்டு நீங்கள் காட்டணும். முதல் ஒன்று, கடல், விறகு, தையல் இயந்திரம். சரிங்களா? அப்போ இதோட முதல் எழுத்தெல்லாம் சேர்த்தா என்ன வரணும்? ஒரு இந்த இது வரும் பாருங்க, கவிதை. கவிதை எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே எழுதியிருக்காங்க இல்லைங்களா? கவிதை. அப்போ இதுதான் என்னது? இதோட சரியான பொருந்துகிற படம். அடுத்தது, மிளகாய். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மிளகாய்னு சொல்லுவோம். இதை தட்டுன்னு சொல்லுவோம். இதை வைக்கோல்னு சொல்லுவோம். அப்போ முதல் எழுத்தெல்லாம் சேருங்க, மீ த வை. மிதவை. மிதவைனா எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. கடலில் போவோம்ல, படகுன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொன்று பேர் என்னன்னு சொல்லுவோம்? மிதவைனும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதோட பொருந்தக்கூடிய படம் இது. அடுத்தது, உரல், தவளை. குடத்துக்கு இன்னொரு பேர் நம்ம தவளைன்னு சொல்லுவோம். அதே மத்தலலா போட்டு தவளை எழுதுனீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டிலலாம் தவளை இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணியெலாம் இருக்கும் இல்லைங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? தவளைன்னு சொல்லுவோம். அது ஒரு விலங்கு. அடுத்தது, விளக்கு. இதோட முதல் எழுத்தெல்லாம் சேர்த்திங்கன்னா உதவி. உதவி. இந்த படத்தை பாருங்கள், ஒருத்தர் முடியாதவருக்கு உதவி செய்கிறாரு இல்லைங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? உதவின்னு சொல்கிறோம். அடுத்தது, இது படம் பாருங்கள், மலை. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தச்சர். இந்த மரம் அறுக்குறாங்க, கதவு செய்கிறவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தச்சர்னு சொல்லுவோம். அடுத்தது, இது வந்து குரங்கு. இதோட முதல் எழுத்தெல்லாம் சேருங்க, மதகு. மதகு. இங்கே பாருங்கள், இங்கே படம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அணை இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து இந்த தண்ணி வர்றதை தான் என்னன்னு சொல்லுவோம்? மதகுன்னு சொல்லுவோம். அப்போ இதோட பொருந்தக்கூடிய படம் இது. சரிங்களா? அடுத்தது, பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஏற்கனவே சரியான சொல்லை தெரிவு செய்வோம்ல, நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? தேசமடி பூமியடி இதெல்லாம் ஒரே ஓசையில் முடியுது இல்லைங்களா? அது வந்து ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களே கண்டுபிடிச்சி இந்த பலூனில் எழுதி எனக்கு அனுப்பணும். சரிங்களா? அடுத்தது, பொறுத்துக. பாருங்கள், பாரதம் தேசம். நம்ம எதோ பாரதம் தேசம் சொல்லுவோம்? நம்மளோட நாட்டை தான் என்னன்னு சொல்லியிருக்கோம்? பாரதம் தேசம். அப்போ நாடு. அடுத்தது, ஆனந்தம் சந்தோஷம். ஆனந்தம் சந்தோஷம் எப்படி சொல்லுவோம்? மகிழ்ச்சி. சரிங்களா? அடுத்தது, நெஞ்சம் உள்ளம். அது வந்து மனம். நெஞ்சம் உள்ளம்னு என்னன்னு சொல்லுவோம்? மனம். அடுத்தது, துன்பம் துயர். நம்ம பாடல்லே பார்த்துருக்கோம். துன்பம்னா இன்னல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ துன்பம் துயர்னா இன்னல். அடுத்தது, தாய் அம்மா. நம்ம அம்மாவை தாய்னு சொல்லுவோம். அப்போ இன்னொன்று எப்படி சொல்லுவோம்? அன்னைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து நான் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு நேராக பொருந்தி எழுதி எனக்கு
அனுப்பணும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.